வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் கேரளா ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். பொரிச்ச பத்திரி. அது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்மளோட டீ ஷாப்லலாம் கிடைக்கிற மசால் வடை மாதிரி அது அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரிச்ச பத்திரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது ஒரு கப்பு நான் இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பத்திரி மாவு, வறுக்காத்த மாவு. ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், அதே மாதிரி 2 ஸ்பூன் கிட்ட நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் இருந்துச்சுன்னா இந்த பொரிச்ச பத்திரிக்கை அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் எள் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம பொரிச்ச பத்திரி செய்யலாம். நான் கடாய் போட்டிருக்கேன். கடாயில் 1 கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு தண்ணி இழுக்கும். நீங்கள் பேக்கெட்டில் உள்ள கடையில் வாங்குகிற மாவாக இருந்ததுன்னா அது பின்னாடி எழுதி இருக்கிறத பார்த்துக்கோங்க, அதில் கரெக்டாக இருக்கும். அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி இப்போ ஒன்று கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது மாதிரி கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா ஏதாவது குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயம், அது மாதிரி ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டேன். மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதை இப்போ நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் நைஸாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம இடித்து வச்ச தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் அதை அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது இப்போ ஊரெல்லாம் வேண்டாம். நம்ம இப்போ பத்திரி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். அதை வச்சு நம்ம கையாலேயே தட்டிக்கலாம். கையால் தட்டுறது கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சப்பாத்தி குழவி வச்சுட்டும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான டம்ளரோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடியோ எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கல்லுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டேன். இந்த அளவு
கட்டி இருக்கிற மாதிரி தட்டிக்கலாம். இப்போ வாங்க இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் கடாய் போட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் ஒன்று சூடாயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு பத்திரியாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இது இப்போ நல்லா 2 சைடும் பொரிஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பாக்கி உள்ளதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பத்திரியும் பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நான் இப்போ கொஞ்சம் சின்ன சைஸில் தான் செஞ்சுருக்கேன். இது கடையிலலாம் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்னதாக பண்ணால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.